Peppers Entertainment Television. Turn on the heat. நாங்க சொல்லவே இல்ல. Hi viewers, வணக்கம் and welcome to நாங்க சொல்லல with me கனிமொழி and ஹேமா. வணக்கம் ஹேமா. ஹேமா அவங்க கூட போனாங்க. அவங்க இவங்க ஐயோ இவ இன்னைக்கும் ஏதோ ஆப் வாங்குறதுக்கு அவளே ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓ நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நீ அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு தெரியுது. யார் கூட கோத்து விட போறீங்க நீங்க? அது இப்பதான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன். இனிமே தான் வந்து ஏதாவது பண்ணி அப்படியே கோத்து விடுவேன். நீ சும்மாவே நல்லா பண்ணுவ. நீ யோசிச்சுட்டு வேற இருக்க. அதுலயும் ஷோ ஸ்டார்ட் பண்ணதே தெரியாம வேற நீ டீப்பா அந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னா ஏதோ ஒரு பெரிய வில்லங்க இருக்குன்னு தெரியுது. பட் என்ன எதுலயும் கோத்து விட்டுறாதாமா. நீ யாரால கோத்து விடு, என்ன கோத்து விட்டுறாத. சோ நான் யார பத்தி ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடியன் வந்து திருப்பி ஹீரோவா நடிக்க போறாரு எலி படத்துல அப்படின்னு பேசிட்டு இருந்தால. சோ நம்ம வடிவேலு சார் பத்தி தான் பேச போறேன். அவர் வந்து இப்ப காமெடியனாவும் திருப்பி களமிறங்க போறாராம். அதாவது ஹீரோக்கு ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு ஹீரோ கூட காம்பினேஷன் உள்ள ஒரு காமெடி சீன்லயும் நடிக்க போறாராம். மறுபடியும் பழைய மாதிரியான ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. யார் கூடன்னு பார்த்தோன்னா நம்ம இளைய தளபதி கூட. வாவ் சூப்பர்ல. இப்ப புலி படத்துல நம்ம தளபதி வந்து நடிச்சிட்டு இருக்காரு, இளைய தளபதி. சோ அதுக்கப்புறம் வந்து அட்லியோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரா அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அது உண்மைதான், நடிக்க போறாரு. அந்த படத்துலதான் காமெடி ரோல்ல யார் நடிக்க போகுதுன்னு பார்த்தா நம்ம வடிவேல் சார் நடிக்க போறாராம். வாவ். சோ எலி படத்துல அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவா திரும்பி கம்பேக் கொடுக்குற ஒரு படமா அது அமைஞ்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல வந்து பல பட்ஜெட் படமா அதை செலவு பண்ணி சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம கூட சொன்னோம் இல்லையா, அதோட பட்ஜெட்டே வந்துட்டு 15 crores அண்ட் அவரோட salary வந்து 7 crores வாங்கியிருக்காரு அந்த படத்துல. சோ கண்டிப்பா அந்த படம் தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா தான் அமைஞ்சு ஆகணும். வேற வழியே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆமா, அந்த ஒரு சான்ஸ் தான் இருக்கு இப்ப அவர் கையில இல்லையா? என்ன சொல்றது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த வாய்ப்பு தான் இருக்கு. சோ அதை தொடர்ந்து அட்லி படத்துல வந்து நடிக்க போறாராம். விஜய் சாருக்கு ஜோடியா காமெடி ரோல்ல நடிக்க போறாராம் நம்ம வடிவேலு சார். சோ பழைய மாதிரியான ஒரு ரோல்ல நடிக்க போறதுனால ரொம்ப அவைட்டட் மூவியா இருக்கு. நானுமே வந்து என்ன மாதிரியான காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த காவலன் படத்தெல்லாம் சும்மா அடிச்சு தள்ள நிறைய படம் நடிச்சிருக்காரு. பகவதி நடிச்சிருக்காரு. அதுல கூட குட்டி தாதான்லாம் சொல்லிட்டு தெரியவார் தெரியுமா? சோ அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்கும். சோ திரும்ப வந்து அந்த அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்துட்டு ஒரு புதுசா பாக்குறதுனால எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு. பாரு, உன் மேல எனக்கு இப்பதான் வந்து பயங்கர கடுப்பா வருது கனி. ஆமா, வாய் கிழிய மட்டும் சொன்னா போதாது சரியா? நான் எப்பயுமே வந்து தலையோட ஃபேன் தான், அப்படிலாம் சொன்னாலும் போதாது சரியா? தலைக்கு வந்து குட்டி தலை ஒண்ணு பிறந்திருக்குல்ல, அதுக்கு விஷயம் சொன்னியா நீ? அங்க நிக்கிறா ஹேமா. சொல்லணுமே, இல்ல ஹேமா, நான் தலைய பத்தி பேசுறேன். குட்டி தலைய பத்தியாச்சும் பேசட்டுமே ஹேமா அப்படின்னு நான் வந்து யோசிச்சு நல்ல மனசு பெரிய மனசு பண்ணி உனக்கு விட்டு பாத்துக்கோங்க ஜனங்களே, பாத்துக்கோங்க. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, தலை ஒரு படத்துல த்ரிஷா கிட்ட டைலாக் சொல்லியிருப்பாரு, கிரீடம் படத்துல சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்புறம் பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் நிஜத்துல அப்படி ஆயிடுச்சு பத்தியா, நம்ம தலைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஏஞ்சல், அதுக்கப்புறம் இப்ப குட்டி தலை. இப்ப வந்து நம்ம அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஓகேயா? தலை உங்களுக்கு பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இது விஷயம் கிடையாது. இப்ப நம்ம அடுத்து பேச போறதுதான் விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம புலி படம் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் வந்து ஆந்திரால போயிட்டு இருக்கு. இப்ப ஆந்திரா ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே பேக் பண்ணிட்டு கேரளாக்கு போறாங்களாம். பயங்கரமா போய் அந்த இயற்கையோட எல்லாம் ஒட்டி உறவாடி. எங்க படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களே, நாங்களே ஸ்டேட்டா போய் ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. சோ இயற்கையோட எல்லாம் ஒட்டி உறவாடி பயங்கரமான லொகேஷன்லாம் எடுத்து ஷூட் பண்ணிட்டு வர போறாங்களாம். இதுல இன்னொரு செம்மையான விஷயம் என்னன்னா, நைக்ரா ஃபால்ஸ்க்கு போறாங்களாம் அவங்க. சூப்பர், என்னையும் கொஞ்சம் கூட்டு போக சொல்ல. நானும் இப்பதான் வாயை பிளந்தேன் ஃபர்ஸ்ட். ஆனா நைக்ராக்கு போல அவங்க. என்னன்னா இந்தியாவோட நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ நம்ம சொல்றாங்க. ஓகேயா? என்ன ஃபால்ஸ் அப்படின்னா, கேரளால இருக்க அதிரம்பள்ளி ஃபால்ஸ் தெரியுமா? சோ கேரளால இருக்க அதிரம்பள்ளி ஃபால்ஸ் தான் வந்து இந்தியாவோட நைக்ரா அப்படின்னு சொல்றாங்களாம். அங்க வந்து ஒரு சுவாரஸ்யமான சீனை வந்து ஷூட் பண்ண இருக்காங்களாம். சோ எல்லாருமே வந்துட்டு அங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த யூனிட்ல உள்ள ஆளுங்களே வந்துட்டு ஓகே நானும் வரேன் பாயே, இதுக்கு நானும் வரேன் அப்படிலாம் கை தூக்கி இருக்காங்க. வேலையே செய்யாத யூனிட் ஆளுங்க கூட அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களாம். சோ வந்து எல்லாருமே குஷியா இருக்கிறது வந்துட்டு அந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸ்க்கு போலாம், அங்க போய் ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு, அதாவது அடுத்த ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்களாம். சோ படத்தை எடுத்த மாதிரி ஆச்சு, என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட் ஆச்சு, சுத்தி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு எல்லா ஸ்டேட்டையும். நம்ம அதர்வாக்கு வந்து இப்ப பயங்கர லக்கான ஒரு
ஒரு காலகட்டம் நினைக்கிறேன். என்ன இப்படி சொல்ற நீ? அவர் வந்துட்டு நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இரும்பு குதிரை வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாதனால படங்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அட நீ வேறம்மா, நீ தான் வந்து இரும்பு குதிரை ஓடலன்னு சொல்ற. ஆனா அந்த குதிரை எவ்வளவு ஃபாஸ்டா ஓடி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ, இப்ப தெரிஞ்சுக்கோ, நான் அந்த குதிரை என்ன ஸ்பீட்ல ஓடி இருக்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி நான் கொண்டு வந்தேன். பின்னாடியே ஓடி கணக்கு பண்ணிருக்க, சொல்லு. நம்மளுக்கு ஓட்டமே வராது. என்னை யாரும் அடிக்க வந்தா தலை தெரிச்சோட, மத்தபடி ஓடுற பழக்கம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ வந்து என்ன அப்படின்னா, இரும்பு குதிரை படத்துல வந்து அவரோட ஆக்டிங் செம்ம பேர் வாங்கிடுச்சு. படம் ஹிட் ஆச்சோ இல்லையோ அது வேற விஷயம். பட் அதர்வாவோட நடிப்பு பொறுத்த வரைக்கும் சூப்பரான, மக்கள் மத்தியில ஒரு சூப்பரான இடத்தை பிடிச்சதுனால அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த படம் 4 படம் அவருக்கு லைனா நடிச்சிட்டு இருக்காராம். வாவ். ஆமா. சோ லைனா வந்து நடிச்சிட்டு இருக்கனால அந்த படம்ல முடிகிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கான். இந்த படங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு டிஃபரெண்டான கெட்டப்ல ட்ரை பண்ண போறாராம். டிஃபரெண்டான கெட்டப்னா பரதேசில ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணிட்டாரு. அப்புறம் 6 பேக் கூட வச்சிட்டாரு. இன்னும் டிஃபரெண்டான கெட்டப் இன் தி சென்ஸ் கெட்டப் வைஸ் இல்ல, மேக்கப் அப்படி இல்ல, அவரோட கேரக்டரே கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ண போறாராம். இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்டூடெண்டா பாத்திருக்கோம், ஸ்கூல் பையனா பாத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேசர் அப்படிங்கிற ஒரு ஜர்னல்ல பார்த்தோம். பட் இந்த 4 படத்துல என்ன ரோல் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ அடுத்ததா 4 படத்துக்கு அப்புறம் நடிக்க போறாருல, அந்த படத்துல நடிக்க போறாரா? அவர் என்ன சத்யராஜ் சாரா கேக்குறேன். சத்யராஜ் தவிர வேற யாருமே அந்த கேரக்டர்ல நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? அந்த டைரக்டர் வந்து கதை சொல்லும் போது அப்படியே வந்து, குழந்தையா நீதான் குழந்தையே நீங்க தான், கண்ணாடி எல்லாம் கழட்டி கொடுத்துருவாரு, நீங்க தான் என்னோட டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சத்யராஜ் தவிர அந்த மாதிரி யாராலையும் ட்ரை பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாது ட்ரை பண்ணா. அதனால இவர் வந்து காமெடி ரோல்ல நடிக்க போறாராம். ஒரு காமெடி பேஸ்டான படத்துல வந்து இவர் நடிக்க போறாராம். ஹீரோவா தான் ஆப்வியஸா நடிக்க போறாரு. பட் காமெடி ட்ரை பண்ணி நடிக்க போறாரு. நிறைய பேருக்கு வந்து காமெடி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அழ கூட வச்சிடலாம், சிரிக்க தான் வைக்க முடியாது. பட் நம்ம வாரம் வந்து பேசியே பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து சிரிக்க வச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சீரியஸா பேசுறோம்னு சொல்லிட்டு செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம், நம்ம சிரிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு. நம்மளே சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்லணும். நீ கதைக்கு வா. இல்ல அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க, ஐயோ இதுங்கெல்லாம் பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களா, அப்படி சொல்ல வரேன். சோ வந்து நம்ம அதர்வா வந்து காமெடி ட்ரை பண்ண போறாராம். அதர்வாக்கு காமெடியும் வந்து கண்டிப்பா செட் ஆயிடும். ஏன்னா பரதேசி படத்துல அப்படி ஒரு கேரக்டர் பிரம்மாண்டமா நடிச்சிருந்தாரு. சோ காமெடியும் அவர் அப்படியே அசால்ட் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிப்போம். இப்ப நான் வந்து கொஞ்சம் செலிபிரிட்டிஸோட பேர் சொல்றேன். அவங்க எல்லாம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கறது நீ சொல்லிங்க. நீ ஆப்வியஸா நீ கண்டுபிடிச்சிட. உனக்கு எல்லாம் வந்துட்டு க்ளூவே தேவை கிடையாது. ஓகேயா? நானே எந்த பேரை சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன், ஜிடில உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி, சில்க் சுமிதா. இதுக்கெல்லாம் நீ விஜய் சார் கேளு, சூப்பரா சொல்லுவாரு. அவர் படத்துல லைனா சொல்லிருப்பாரு, இந்த ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி அவங்க எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. கண்டுபிடிச்சியா இல்லையா? இவங்க எல்லாம் ஃபேமஸ் ஃபார் வாட்? What? You know very well. ஆக்சுவலா கண்டுபிடிச்சிட்டா, அதனால சமாளிக்கிறா. சரியா? அவங்க எல்லாம் வந்து குத்து டான்ஸ்க்கு ஃபேமஸ் ஆனவங்க. ஓகேயா? நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு நீ. ஓகேயா? அவங்க எல்லாம் வந்து குத்து டான்ஸ்க்கு ஃபேமஸ் ஆனவங்க. அப்படியா? அதுக்கு மட்டும் தானா? ஆமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு மட்டும் தான். உனக்கு என்னன்னாலும் தெரியும்னு எனக்கு தெரியாது. நீ ரொம்ப நல்ல பிள்ளைமா நீ, உனக்கு எதுவும் தெரியாது. 80sல வந்துட்டு பார்த்தேன்னா, இப்போ ஒரு படம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அந்த படத்துல வந்துட்டு ஒரு குத்து சாங்காவது இருக்கும். ஓகேயா? அப்பெல்லாம் வந்துட்டு எப்படின்னா அந்த படத்தோட ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு குத்து சாங்க்லாம் ஆட மாட்டாங்க. இந்த மாதிரி சாங்ஸ்க்கு ஆடுறதுக்குன்னே தனியா வந்துட்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் டான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தவங்க தான் வந்துட்டு ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி, சில்க் சுமிதா. சோ வந்து 80s பிளஸ் 90s ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்த படத்தெல்லாம் வந்துட்டு அவங்கள மாதிரி ஒரு அந்த தனி செட் ஆஃப் டான்சர்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படங்கள் பார்த்தேன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா படங்கள்லயுமே இந்த குத்து டான்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஹீரோயின்களே ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த படத்தோட ஹீரோயின்களே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க நிலைமையில இப்ப வந்து 1-2 படத்தை ஏதாவது 1-2 படம் தான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி குத்து டான்ஸ் வந்துட்டு இந்த முமைத் கான் ஆடுறாங்க, இல்ல மும்தாஜ், இந்த மாதிரி டான்சர்ஸ் எல்லாம் ரகசியம் இந்த மாதிரி டான்சர்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அந்த மாதிரி ஒரு இதே இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஹீரோயின்ஸே வந்து அந்த மாதிரி பாட்டுக்கு எல்லாம் ஆடிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின்ஸ்க்கே வாய்ப்பு இல்லாம அவங்களே இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போற நிலைமை வந்துடுச்சு இல்லையா? சோ அதுக்கேத்த மாதிரி டான்சர்ஸ் வேற கொண்டு வருது. சோ அதுக்கேத்த மாதிரி ரேட்ஸ் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ஒரு சாங்க்கு மட்டும் நான் ஆடுனா இவ்ளோ எனக்கு salary கொடுங்க அப்படின்ட்டு. சோ அந்த வகையில இப்ப வந்து புதுசா வந்து ஒருத்தவங்க தமிழ்ல ஒரு சாங்க்கு மட்டும் ஆடி இருக்காங்க.
யாரு அப்படின்னா அந்த 10 என்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், விக்ரம் சார் படம் இருக்கு இல்லையா, அந்த படம் வந்துட்டு ஷூட் போயிட்டு இருக்கு. விக்ரம் அண்ட் சமந்தா தான் வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்துல. இந்த படத்துல வந்துட்டு ஒரு குத்து சாங் ஒண்ணு இருக்கான். அந்த சாங்க்கு வந்துட்டு யாரை வந்து நம்ம விக்ரம் கூட ஆட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சார்மி இருக்காங்க இல்லையா. சார்மி? எஸ். சோ அவங்கதான். சார்மினாலே எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். விஷயமும் இல்லைங்க. சோ அவங்கள வந்துட்டு ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு அப்ரோச் பண்ணிருக்காங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, ஒரு சாங் தானே, ஓகே யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டாங்களாம். விக்ரம். ஓகேப்பா விக்ரம் சார் தானே, நான் ஆடி கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 25 lakhs வந்து salary ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னாங்களாம். உடனே ஓகே, ஏன்னா வந்து தெலுங்குல வந்து அவங்க பயங்கர பீக்ல இருந்துகிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் இல்லையா. சரி ஓகே வாங்க நீங்க வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்து 25 lakhs வந்து அவங்களுக்கு salary கொடுத்திருக்காங்க. சோ 10 படத்துல வந்துட்டு ஒரு குத்து சாங்க்கு நம்ம சார்மி ஆடி இருக்காங்களா. கேட்டேன்னு வச்சுக்கோயேன், பீதியே வந்து இப்ப பெரிய நோயின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்? பயமே பெரிய நோய். இல்லாத நோய் கூட இந்த பயத்தாலே வந்துரும் போல இருக்கு. நீ நோய்ங்கிற போதே எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு, ஏதோ ஒரு நோய் பத்தி சொல்ல போறியோன்னு. ஸ்வைன் ஃப்ளூ பத்தி தான் சொல்ல போறேன். என்னடா காசிப் பேசுற இடத்துல இந்த பிள்ளைங்க என்னமோ ஸ்வைன் ஃப்ளூ பத்தி இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் எது கொடுக்க போதோ அப்படின்னு நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. சின்ன ஒரு அவேர்னஸ் தான். என்னன்னா மட்டும் பேசுறது இல்லையே, அவேர்னஸும் தானே சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு சீரியஸான நோட். ஏன்னா சோனம் கபூர் தெரியும்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஸ்வைன் ஃப்ளூ வந்து அட்டாக் ஆகி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பப்ளிக் பீப்புளுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து நார்த் சைட்ல, அதாவது மெட்ராஸ் விட நார்த் சைட்ல வந்து நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கேள்விப்படுறோம். அண்ட் மெட்ராஸ்லயே வந்து ஒரு நர்ஸ்க்கு கூட ரீசெண்டா வந்து அஃபெக்ட் ஆகி அவங்க வந்து திருநெல்வேலி ஆகலாம், நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலான்னு யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு ஹெவி செக்யூரிட்டி போட்டிருக்காங்க ஸ்வைன் ஃப்ளூல அட்டாக் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து யாருக்கும் தெரியாம பஸ்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு நினைச்சதும் நல்ல வேலை கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்களாம். பண்ணிட்டு அப்புறம் அவங்களை திருப்பி ப்ரிவென்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சோ நம்ம ஏரியாக்குமே வந்து அட்டாக் ஆயிடுமோ, மெட்ராஸ்லயும் வந்துருமா அப்படிங்கிற பயம் வந்து ஜாஸ்தியா போச்சு. சோ அந்த வகையில என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம அப்பா டக்கர் படம் டீம் இருக்குல்ல, ஆமா, அவங்க எல்லாருமே மாஸ்க் இல்லாம அப்படி இப்படி கூட எங்கேயும் போறது இல்லையா. ஓ, அவங்களும் ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, பயங்கரமா பீதியிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோயினால பாதிக்கப்படல, பீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. த்ரிஷாவாகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், இல்ல மத்த இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ ஆகட்டும், ஒரு நிமிஷம் கூட மாஸ்க் இல்லாம இருக்க மாட்டாங்க. சாப்பிடும்போது கூட இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க போல. இன்ஃபேக்ட் டேக் டைம்ல கூட தயவுசெய்து மாஸ்க் போட்டு நாங்க நடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்டுருவாங்க போல. இன்னும் விட்டா அந்த அளவுக்கு வந்து ஐயோ அங்க சோனம் கபூருக்கு வந்துச்சா, இங்க யாருக்கு வரப்போகுது அப்படி தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பயங்கர பீதியில இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இல்ல பப்ளிக் பீப்புள் ஆகட்டும் எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்றது நல்ல விஷயம் தான். நான் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு இது படிச்சேன், ஆர்டிகல் படிச்சேன். என்ன அப்படின்னா, ஸ்வைன் ஃப்ளூக்கு வந்துட்டு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது வந்து ஸ்வைன் ஃப்ளூ பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜுரம், நார்மல் கோல்டு அப்படின்னு தானே வருது. சோ இது நார்மலான இன்ஃபெக்ஷனா இல்ல ஸ்வைன் ஃப்ளூ தானாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா போயிடுது. நம்ம மக்கள் வந்து சாதா ஜுரம் தான்ப்பா அப்படின்னு விட்டுடுறாங்க. பட் முதல்ல போய் அவங்க செக் பண்ணிட்டாங்கன்னா எதுவா இருந்தாலுமே கியூர் பண்ணிடலாம். ஆனா இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப பார்த்து தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எனக்கு லொட வாயி, இவரை பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு தெரியாம வாய விட்டா கூட எங்க வம்புக்கு வந்துருவாரோ அப்படின்னு எனக்கு வேற பயமா இருக்கு. நீ கண்டுபிடிச்சிட்டியா? சிம்பு. சோ சிம்பு பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். நானே வருவேன் உன்கிட்ட வம்புக்கு, சிம்பு பத்தி என்ன பேசினா உடனே வந்துட்டு உனக்கு வந்து சேஃபர் சைடா இருக்கணும்ன்றதுனால நான் உடனே வருவேன். நீ ஏன்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன்? எனக்கு சிம்புனா ரொம்ப பிடிக்கும், நிஜமாவே நான் சிம்புவோட ஃபேன் தான். அவரோட டான்ஸுக்கு நான் டை ஹார்ட் ஃபேன். புரிஞ்சுதா? சரி ரைட்மா, அது ஓகேவா? இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சிம்புவுக்கு வந்துட்டு இப்ப திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கான். என்ன அப்படின்னா, தன்னைத்தானே இயக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அவர் ஏற்கனவே வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு ஒரு படம், வல்லவன் ஒரு படம் வந்து அவர் டைரக்ட் பண்ணாரு இல்லையா? அதை தொடர்ந்து அவருக்கு இயக்குற ஆசை வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து டைம் வரல. ஓகேயா?
இருந்தாலும் இப்பவும் டைம் வரலன்னு வச்சுக்கோயேன், அவர் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. நானே டைரக்ட் பண்ணி நானே நடிக்கிறேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் யாரும் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ண முன் வரல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இவர் முன்னாடிலாம் வந்த புதுசுல வந்துட்டு பயங்கரமா வந்து இப்ப கதைலாம் சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க எப்படி வச்சுக்கோங்களேன், இதை வந்து நீங்க எப்படி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரோட கதையில வந்து இவர் இன்வால்வ் ஆயிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோன்னே நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு முன் வரல. அண்ட் தைரியமா முன் வந்த ஆளு அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம டைரக்டர் ஹரி இருக்காரு இல்லையா, அவரு தான். என்ன அப்படின்னா, கோவில் படத்தை வந்து இவரை வச்சு டைரக்ட் பண்ணாரு இல்லையா, இவரை வந்து கமிட் பண்ணப்பவே வந்து பயங்கரமா கண்டிஷன் எல்லாம் போட்டாரு. அந்த பாருப்பா, இதுதான் கதை, நான் சொல்றதுதான் சீன், இதுலதான் நீ நடிக்கணும், நீயா வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வந்துட்டு டைலாக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, நான் சொல்றதுதான் நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவரும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு, நீ அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு பஞ்ச் டைலாக் இருக்காது, ஒரு மாறுபட்ட சிம்புவை காமிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமும் நிறைய படங்கள் வந்து இவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப ரீசெண்டா இவர் நடிச்ச எந்த படமே வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகல, நிறைய தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறதுனால வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்களாம் இவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. சோ கூடிய சீக்கிரத்துல வந்து இவரோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் சொல்லிப்போம். சோனா தெரியும்ல? ஓ சோனா, ஐயோ தெரியும். பாட்டாவே பாடுதே அந்த பிள்ளை சோனாக்காக. சோ சோனாக்கு வந்து இப்ப பயங்கரமான ஒரு ஆசை வந்துருச்சான். ஆனா இந்த ஆசை அவங்களுக்கு எங்க இருந்து எந்த ஆங்கிள் இருந்து வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. என்னன்னா அவங்களுக்கு ஹீரோயின் கேரக்டர் கொடுத்தா கூட எனக்கு அவ்வளவு பெருசா இருக்காதுப்பா, ஆனா வில்லி கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வில்லி ரோல்ல நடிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நம்ம சோனா. வராதா பின்ன? ஏன் இல்ல, அவங்களோட ஃபேஸ் கட்டு அப்படியே அவங்க வெறப்பா இருக்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். வேற ஏதோ நீங்க சொல்ல வந்தீங்க, பட் அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. சோ நம்ம சோனா வந்து ரீசெண்டா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லவன்டா நீ. படம் பேர் பத்தியா அப்படியே பேசுற மாதிரி ஆயிப்போச்சு, ரொம்ப நல்லவன்டா நீ அப்படிங்கறது தான் டைட்டில். ஆமா, அந்த படத்துல என்ன கெட்டப்னு பார்த்தோன்னா, ஐ மீன் என்ன கேரக்டர்ல நடிக்கிறாங்கன்னா கவுன்சிலரா நடிக்கிறாங்களாம். அதுலயே வந்து கொஞ்சம் அதிகாரம் அப்படி இப்படி ஏரியா கவுன்சிலர் என்ன அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த வார்டை அப்படியே அவங்க கேட்ச் பண்ணதுனால எனக்கு அடுத்ததா வில்லி ரோல்ல யாருன்னா சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ரெடியா இருக்கேன், நடிச்சு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த ஆசை எல்லாம் நிறைவேறுமா என்ன எதுங்கிறது தெரியல. ஆனா வந்து இவ்வளவு நாளா அவங்க எங்க இருந்தாங்க, ஒரு பெரிய கேப் தெரியுமா. சோனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஷாஜஹான் படத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. சோ அப்பதான் வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஃபர்ஸ்ட். ஓகேயா, அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல கூட வடிவேலுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. ரைட், அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கேரக்டர் ரோல் மாதிரி. சோ நடுவுல அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவ்வளவு பெரிய கேப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க நடுவுல? அவங்க மலையாள சைடுல போய் சூப்பரா நடிச்சிட்டு இருந்தாங்க. மலையாள படத்துலயும் நிறைய படம் நடிச்சாங்க. போக போக அங்கேயும் அவங்களுக்கு மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சதுனால அவங்க திருப்பி தமிழுக்கு வந்து இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லவன் நீ அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதை தொடர்ந்து அடுத்த படங்கள்ல வந்து வில்லி கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா நான் நடிப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் வந்துட்டு இந்த ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா, அஜித் சார் படத்துல சார் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்காவது நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முக்கியமா அஜித் சாரோட பிரியாணிக்காகவே நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்களா அவர் கூட நடிக்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கல் ஒரு கண்ணாடி, சிவா மனசுல சக்தி, இது எல்லாத்துலயுமே உன் செல்லாக்குட்டி வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு இல்லையா. சோ அவருக்கு வந்து கெஸ்ட் ரோல்னா அல்வா சாப்பிடுறது மாதிரி, என்னப்பா நீ பணம் எல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா, நான் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போறேன், அப்படியே ஜாலியா நடிக்கிறாரு தெரியுமா. அந்த கெஸ்ட் ரோல் பொறுத்த வரைக்கும் ஹீரோனா கூட வந்து ஓ அப்படியா சரி ஓகே பண்ணிடுறாங்க, ஆனா கெஸ்ட் ரோல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சோ வந்து அவரு நிறைய படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு இல்லையா. அது தொடர்ந்து நம்ம தலைக்குட கூட ஆரம்பம் படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அதை வந்துட்டு தலைக்குட நடிச்சா அது சின்ன கேரக்டரா இருந்தா கூட அது பெரிய கேரக்டர் தான் சொல்லணும். சோ அது வந்து அவருக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணி நடிச்சிருக்காரு. அண்ட் வந்துட்டு அவருக்கு அதுல நிறைய பேரும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் அவருக்கு என்ன ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னா, திரும்பவும் அஜித் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துருச்சான். நம்ம ஆரியா பத்தி தான் தெரியுமே, எதை வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சாலும் அதை பட்டுன்னு வெளியில சொல்லிடுறாள். ஓகேயா, அதே மாதிரி இவரோட ஆசையும் அப்படிதானே வம்பல மாட்டி விட்டாரு. ஆமா, அதே மாதிரி இவரோட ஆசையும் வந்துட்டு அஜித் சார் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஒரு டைம் வந்து என்ன எறிந்தால் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு அஜித் சாரை போய் பார்த்திருக்காரு. இவரு பார்த்துட்டு பேசிட்டு இருந்தப்போ, இந்த மாதிரி சார் நான் வந்து திரும்பவும் உங்க கூட வந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அஜித் சார் வந்து என்ன
என்ன சொல்லியிருக்காரு, ஸோ எஸ் நோ அப்படிலாம் எதுவும் சொல்லல. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கதை இந்த இதெல்லாம் வந்து முடிவு எடுக்கிறது வந்து நான் கிடையாதுப்பா, எல்லாமே டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான் எடுக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களுக்கு ஓகே அப்படின்னா என் கூட வந்துட்டு உங்களை எனக்கும் ஓகே தான் நடிக்க வைப்பாங்க, நீ வந்து நடிக்க கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலம்மா, நான் வந்து எப்பயுமே உன்னோட நடிப்பை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கியிருக்காரா நம்ம ஆர்யா கிட்ட. சோ ஆர்யா வந்து இந்த விஷயத்தை டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட கன்வே பண்ணாரா இல்லையா? கண்டிப்பா சொல்லிருப்பாரு, ஏன்னா அவர் வந்துட்டு எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசிடுற ஆள் இல்லையா, சொல்லிருப்பாரு. சோ கூடிய சீக்கிரத்துல அஜித் அண்ட் ஆர்யா சேர்ந்து நடிக்கிற இன்னொரு படத்தை நம்ம பார்க்கலாம். இனியா ரொம்ப நாளா வந்து காணாம போயிட்டாங்க. லாஸ்டா வந்து ஒரு ஊர்ல 2 ராஜா படத்துல வந்து ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் டான்ஸ் அந்த பாட்டுக்கு. ஆமா, அது வந்து உன்னோட செல்லாக்குட்டி யாரு பாடிட்டாங்க. இந்த விளையாட்டுக்கே நான் வரல, நான் பேசுறதே விட்டுட்டேன் நானு. என்ன ஒரு பீதி, உனக்கு பயங்கரமான பீதியா இருக்கு இது. சோ வந்து அவங்க பாடி இவங்க ஆட பயங்கரமா அந்த பாட்டு வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஹீரோயினா தான் நடிச்சிருந்தாங்க அவங்க. சார காத்துன்னு அப்படியே பாட்டுலாம் பாடுவாங்க விமலை பார்த்து. சோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு படம் நடிக்க போறாங்க. அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா காதல் சொல்ல நேரம் இல்லை. பத்தியா, இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து காதல் கூட சொல்றதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கறது வந்து புரிஞ்சு டைட்டிலாவே வேற வச்சுட்டாங்க போல. இந்த படத்துல இந்த ஹீரோ பார்த்தனா வந்து பயங்கரமான பிளே பாயா, அட் அ டைம் வந்து பல கேர்ள்ஸ் எல்லாம் அவர் வந்து உஷார் பண்ணுவாராம். அண்ட் அதனாலே வந்து அவர் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாராம். சோ இதனால இந்த படத்துல இனியா தான் ஜோடியா நடிக்கிறாங்க, ஐ மீன் ஹீரோயினா நடிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. சோ இந்த பிளே பாயா இருக்கிறதுனால அவர் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாரு. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இனியா இவரை எப்படி பார்த்து பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறது இந்த படத்தோட கதையா. சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த படம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு கம்பேக் கொடுக்குற படம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் இனியாக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லி போனோம். இல்ல வந்து கிடைச்ச வாய்ப்பை வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்களா? இருக்கிற ஒரே ஒரு அஸ்திரம் வந்து இதுதான் அவங்களுக்கு இல்லையா? இத்தனை நாள் டியூன் ஆன விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே இறக்கி நடிப்பை வந்து அப்படியே கொட்டி கொட்டி நடிச்சு எப்படி வெளிய வந்து அந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் வரலன்னு சொல்லிட்டு தான் படிக்க போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் இனியாவும் அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்துவாங்க இந்த படத்தின் மூலியமா நம்பலாம் நம்ம. அப்பா, இன்னைக்கு என் வேலையை வந்து நான் இனிதே முடிச்சிட்டேன். என்ன ரொம்ப இனிதான் முடிச்சீங்க. சோ அதனால இப்ப என்ன அப்படின்னா, நம்ம கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. சோ நம்ம தான் 4 பேரை பத்தி பேசணும். 4 பேர் நம்மளை பத்தி பேசிடக்கூடாது. நல்ல மாதிரி பேசலாம், தப்பாதான் பேசுறோம். நல்ல மாதிரி தான் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளுக்கு யாருமா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பா? இல்ல இல்ல, என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது, அந்த பிள்ளை வெளில வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் 4 பேர் நம்மளை பத்தி பேசக்கூடாது. அதனால நம்ம வந்து நம்ம ஆஸ்தான வேர்டிங்ஸ் சொல்லிடலாம். ஓகேயா? நாங்க சொல்லல, நாங்க சொல்லவே இல்லை.